கோழிக்கறி வறுவல் ரெடி. எப்படி? சரி ரைட். சோத்த வை. என்ன வைக்கிறேன்? சூப்பர். ஓ சரி, சாப்பாடு ரசத்தி வை. ஸ்டார்ட் போட்டுடலாம். இருக்கட்டும். என்னையா பண்ற? பார்த்தா எந்திரிச்சு வா. தண்ணி குடிக்கிறதுக்கு. அடேப்பா ஆண்டவனே. உனக்கு பாடுறா சோத்தை நம்ம சாலையில். இந்தா போது தண்ணி தான் வந்தால் கொள்ளத்தாவும்டா. தர்றாது புது விருந்தாளி. அடே வராஜாவே இங்கேருந்து வந்ததுங்க. சரி இருக்கட்டு. போய் படுத்துட்டான் பாரு உள்ள. பாடுறா எங்கேருந்து வந்திருக்குது. சரி வந்தது. சரி நம்மளோட ஒருத்தர் இருந்து போகிறோம். பரவாயில்ல. சூப்பர். அது கூட தெரிஞ்சிருக்குது. இங்கே போனால் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம காப்பாற்றி போடுவானுங்கடா அப்படின்னு. சரி இங்கே இருந்துக்கா. நல்ல வேட்டை கற்று கொடுக்குறேன். சூப்பர். துளுக்கிட்டான்டா. போ அவ்வளவுதான். நம்ம வீட்டில் இன்னொரு குழந்தை வேலை முடிஞ்சுது. படுத்துக்கா. சூப்பர். போ கறியான நல்ல எலும்பு கடிப்பியாம இன்னைக்கு. ஒரு மாசமா பச்சை பயிறு தட்டை பயிறு. சரி கரெக்டில் எலும்புச்சாறு காய்ச்சல் நேரத்துக்கு கணக்கு வந்துட்டான் பாரு. இல்லையே தொம்பியா என்னடா வேறு வைக்கிறது இவனுக்கு? மணியா? இல்லை இவன் பேர் பைரவன். வச்சுக்கலாம் பைரவன். குழந்தை குட்டிக்கு தர தீவச்சோட்டை போட்டு வச்சுக்கிறியோ. சரி இருடா முடிஞ்ச அளவுக்கு பாரு. முடியல எலும்போட இன்னைக்கு எலும்பு கட்டிக்கலாம். எலும்பு தம்பிக்கும் கறி வறுத்து பழக்கி விட்ட ஏமைக்கு. பொண்டாடி ஊருக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கா. அப்புறம் என்ன பண்ணுறது சோத்துக்கு? அதான் ஆய்க்கு இங்கே இருக்க அப்புறம் கடையிலே வைக்கணுமா? ஆய்க்கு பழகிட்டானா நாளைக்கு ஏதாவது ஆய்க்கு தின்னு பழகி போனோம். பொண்டாட்டி வேணா போட்டு அதான் நமக்கு தான் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா அவனால நல்லா ஊருக்கா போனேன். அதுதான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சு அப்படி. அப்படி ஊருக்கு போயிருச்சுன்னா இவன் 4 நாள் 10 நாள் ஃபுல்லாக போய் அங்கே இருந்துருச்சு மருமகம். அவர் என்ன பண்ணுவா எங்கள் கடையிலே தின்னா உடம்பு கட்டு போயிருமில்ல. அதானே அதனாலதான் சமையல் செஞ்சு வளர்க்கிட்டோம்னா நீட்ட சமையல் சாப்பிட்டுக்கணும்ல. சூப்பர். வேற வச்சானா சோத்தாக்கியாச்சு. அதுக்குத்தான் பழக்கிறது. போட்ட பிள்ளைன்னா ஆம்பளை பையனு எல்லாமே கைவசமாக இருக்கணும். எல்லாம் கற்றுது நல்லது தானுங்க. கண்டிப்பா ஆம்பளை பசங்களுக்கு சமையல் வேலை முதல்ல கற்றுக்கணும். நல்ல புருஷனுக்கு அழகு பொண்டாட்டி தன்னோட குழந்தைகளுக்கு அப்பனம்மாளுக்கு நாம சமையல் கட்டில் போய் நின்று நாம சமைச்சு போட்டு அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும். அதுதான் ஒரு புருஷனுக்கு ஒரு அழகு. கத்துட்டான். தக்காளி போடுங்கடா. பொடி எடுத்துக்கல. இப்போ பொடி இல்ல. பொடி எந்த பொடி? சிக்கன் பொடி எல்லாம் எடுத்துருக்குதா? கறி மசாலா இருக்குதா? இருக்குது. கலர் எடுத்து கொத்தமல்லி தலை தண்ணிக்குள்ள அரிஞ்சு போடு. மஞ்சப்படி இல்லையா? பரவாயில்ல விடு. வேஸ்ட் பண்ணுற வழக்கமே வரக்கூடாது ஜெயதீஷ். எந்த பொருளாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று யூஸ் ஆகுமான்னு யோசனை உண்டாகணும். இந்த 2 நாள் தான் என்ன புதன்கிழமை ஹாஸ்டல் கொண்டு விட்டுருவேன். சரியா? சூப்பரான ஹாஸ்டல் பார்த்துருக்குது. சரி மாமா கொண்டு ஹாஸ்டல் விட்டுருலாம். கடம்பூரில் நானும் 10 நாள் 15 நாள் அங்கே தானே கிடப்பேன். அப்புறம் போனா வந்தா நானும் போய் பார்த்துக்குவேன். நீ போய் மலை ஏறுனா 20 கிலோமீட்டரு. 2 பேரும் பைக் எடுத்தோம்னா 2 பேரும் போய் பார்த்துக்கலாம். நம்ம கண் பார்வையில் குழந்தைங்க இருக்கு.
இவனை செட்டில் பண்ணிட்டா என்ன, இவனை செட்டில் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை கடவுள் புண்ணியத்தில் தை மாசத்துக்குள்ள நிறைவேற்றிடலாம்னு ஒரு ஆண்டவனை ஐயப்பனை வேண்டிட்டு வந்திருக்கிற. அது இப்போ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேது என்னன்னு. சரியா? ஆமா. வெளியே பேசிட்டு இருந்தா எந்த காரியம் நடக்காது. அதை மட்டும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னா என்ன, கொஞ்சம் மஞ்சப்படி எடுத்து அது ஒன்று போதும். பாப்பா வருது. ஓகே, 5 பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வேளை திங்கலாம், தப்பு கிடையாது. அது மெட்டாதுல பாவண்டா நாய்க்கு. வேடா தம்பியா, மஞ்சப்படி கம்மியாக போடுங்க. டே தம்பியா, இங்க எங்களோட இருந்துக்கடா. உனக்கு நாங்க தோணை, எங்களுக்கு நீ தோணை. சரியா? ஆமா, ஒரு குழந்தை தானே நம்ம வீட்டுல வாழ்த்து. அதானே, நாம என்ன அதுக்கு மட்டும் தனியா சோறாக்குறோமா? அதானே, அத்தனை எடுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சது. அது பாட்டுக்கு சாப்பிட்டு அது பாட்டுக்கு கப்புன்னு வளர்த்துது. அந்த தண்ணி கீழே ஊற்று. போதுரு ஜெகதீஷ். சட்டி கமுத்தி போடாத சாமி. ஆமா, கலர் ஒன்றுங்க தப்பு இல்லை. இந்த அளவுக்கு அடுப்பு வெண்ணெய் உருண்டு வர போது தாலி உடைஞ்ச கதையா. 1 மாசத்துக்கு அப்புறம் தான் இப்போ சோறை கண்ணில் பார்க்குறோம். அது நான் தான் மைக்கே. ஆமா, கறி சும்மா ஜம்முன்னு வெந்து வச்சாட்டுக்குது. எண்ணெய் திரண்டு வருது ஐயா. சும்மா ஜம்முன்னு வந்து வச்சே. கோழிக்கறி வறுவல் ரெடி. எப்படி? சரி, ரைட். சோத்த வை. என்ன வைக்கிறேன்? சூப்பர் போ. சரி, சாப்பாடு ரசத்தி வைய ஸ்டார்ட் போட்டுலாம். யோ மைக்கே மாமா, என்ன ரசம் வச்சாச்சா? என்னையா ரசப்பொடி எல்லாமே எப்படியா ரசம் வச்ச? ஏமாமா பொடி போட்டு, அது கெமிக்கல் பொடி தானா? ஆமா, அந்த ரசப்பொடி போடாம ரசம் வச்சு பாரு எப்படி இருக்குது. சூப்பர். தக்காளி லைட்டா புளி, அவ்வளவுதான். 3 தக்காளி லைட்டா தக்காளி, சீரகம் போட்டியா? சீரகம், பூண்டு. சூப்பர் போ. என்னைய வெளிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சாப்பாடு ரசம் எல்லாம் பண்ணிட்டேன். கேஸை விட மோசமான அடுப்பு அதுதானே, விறகு அடுப்பு இல்ல. 3 கல்ல வச்சு சோறு ரெடி. சூப்பர் போ. கேஸ் தள்ளி நிக்கணுமா அதுகிட்ட? ஆமாங்க. எங்கேயே சாலக்குள்ளேயே கொந்துக்கலாமா? சாலக்குள்ளேயே கொந்துக்கலாமான்னு 3 பேர் உட்காந்து சாப்பிட்ற கிளம்பு இருக்குதா ஐயா? ஏதோ நம்ம வசதி கொண்டதானுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஏதோ இந்த குடிசை இருக்குதுங்க, நம்ம நாள் முடிஞ்சது இந்த குடிசை தான் வாழ்க்கை. என்ற கதவை தூக்கி தலையில் வச்சுட்டு எங்கடா பண்ணீங்க? இதுதான் எங்கள் வீட்டு கதவுங்க. இதுதான் எங்கள் வீட்டு கதவு. சரி, இலை போடு. எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு கதவு உங்கள் வீட்டு எப்படி இருக்குதுங்க? சூப்பர் போ. இறையா ஆண்டவன் வழி கொடுப்பான்னு இரு மைக்கு. ஏனோ ஏன் மைக்கு? சின்ன மைக்கு. அவனுக்கு ஒரு பேர சின்ன மைக்கு. ஆமா, நீ பெரிய மைக்கு. எங்கடா என்ற சட்டி தூக்கிட்டு போற? எடுப்பா பாப்பால் குடிசாமி. ஜெயஸ்ரீ, எத்தனை நாளைக்கு லீவு? 10 நாள். ஸ்கூல் யூனிஃபார்ம் அது. சூப்பர் வா. காலையில் என்ன சாப்பிட்டேன்? சேமியா. பரவாயில்ல. ஹாஸ்டலில் சேமியெல்லாம் போடுறாங்களாக்கா? நல்லா ஒரு நிமிஷம் சாப்பிடு. நல்லா இருக்குதா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக எல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கு நாய்க்கு என்ன ஒன்று தெரியுமா? அந்த தட்டை கழுவி போட்டு
அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் போட்டு வை. அவன் சாப்பிட்டுக்கோ. அது சின்ன இலையா போட்டு வச்சிடலாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நாங்கள் அதே தான் நானும் பாப்பா சோறு தின்ட்டு வந்தவங்க பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கும் சேர்ந்து. ஓ பள்ளிக்கூடத்தையும் போட்டாங்களா? காயோடு வர சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆண்டவனை எம்பெருமாளை கம்மணிப்பான். சாப்பிடு சாமி, கொஞ்சமாக சாப்பிடு. அப்புறம் நைட்டு சாப்பிட்டுக்கியாமா? ஆமாம். சூடாக்குதா? அமையாக்கு செம்மையாக இருக்குதா? கறி எத்தனை பேருக்கு வச்சுக்க அங்கேயே கறிட்டேன். அப்புறம் அது எதப்பா 10 நாளைக்கு வச்சா நல்லா சாப்பிடு சாமி. ஒரு நம்ம சாப்பிட்டு நம்மளும் படுத்துவோம் 10 நாளைக்கு. ஒப்பம் வேலைக்கு போயிட்டாக்கா தாத்தா வந்துடுறேன். டெய்லி ஜம்முன்னு கறிம்புளியுமே திங்கலாம் 10 நாளைக்கு. ஆமா, இன்னும் மாலை கழட்டிட்டுங்களா? அப்புறம் என்ன? நல்லா திருப்தியா சாப்பிட்டு தூங்க. மறுபடியும் எத்தனாம் தேதி சாமி கிளம்புறது? 2ஆம் தேதியா? ஓ வருஷ பிறப்பு முடிஞ்சுதான். நியூ இயருக்கு இங்க தானவா? சூப்பர் போ. கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் இங்கதான். அருமை அருமை. காலைக்கு போடலாம் 10 நாளைக்கு. கிறிஸ்மஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு தலையிட்டு வந்து மைக்கே ஜம்முன்னு வறுத்து போடலாம். ரசம் வச்சு ஜம்முன்னு வறுத்து போடலாம். தூங்கு தூங்கு. சாப்பிட்டு ஒவ்வொரு நம்ம சாப்பிட்ரு. நம்ம சாப்பிட்டு போய் தூங்க. ஒன்றும் பிரச்சனை. காரஞ்சாரமா சோறுதுன்னா தான் அதுக்கா உண்மை. பாப்பா இரு. இன்னொரு ரூபாய். என்ன மயில்? எருமையில் எருமையில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அப்படியே ஆப்பிடு. ஏன் போதும் போதும். பாரு ஸ்கூல்லையே சாப்பிட்டு வந்து பரவாயில்ல தெரியுது. பிரியாணி சாப்பிட்டு வந்து என் பிள்ளைனாலும் இந்த அளவுக்கு வாழ்றாள். ஹாஸ்டலில் போய் இருந்து எப்படியோ ஒரு விஷயத்தில் என் பிள்ளை நல்லா வாழ்றா. நம்ம எப்படியோ இருந்துருப்போம். வேலை வேலைக்கு போய் எப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டோம். அது ஓண்ட சாமி. ஐயோ ரசம் ஜம்முன்னு இருக்குதியா? இந்த ரசப்பொடியே போடாமல் செஞ்ச சூப்பராக இருக்குது. ஏவாங்களா? ரசமே வாங்கல. கொஞ்சம் ரசம் ஊற்றுங்க. நல்லா இருக்குதியா? ரசம் பிரியாணி சரியா? பிரியாணி சரி அங்கே இருக்கும்போது பாப்பா வேலை சாப்பிட்டியா? ஆமா நல்லா இருக்குது. ரசப்பொடி கூட அந்த பொடியே போடல, ஒண்ணுமே போடல. அப்பா போன படி போடு. ரசம் நல்லா இருக்கு சாமி. வாழ்க்கை இப்படித்தான் ரசம் வச்சு சாப்பிட்றோம். சூப்பர் வா. அருமையாக இருக்குது. கம்முன்னு அங்கே அது இந்த ரசத்துக்குள்ள அதுப்பா என்ன இந்த ரசத்துக்குள்ள சிக்கன் இந்த கோழிக்கறி உள்ள வச்சு இப்படி சாப்பிடும்போது அருமை.